புத்திசாலி திருடன். 3000 ஆண்டுகளுக்கு முன்பு 2ஆம் ராமேசஸ் எகிப்தின் பார்வோனாக இருந்தார். அவரது ஆட்சியின் கீழ் எகிப்து பாலும் தேனும் ஓடும் தேசமாக மாறியது. ராமேசஸ் பெரும் செல்வத்தை குவித்தார். மேலும் அவரது கருவூலம் தங்கத்தினாலும் விலைமதிப்பற்ற கற்களாலும் நிரம்பி வழிந்தது. இவ்வளவு பெரிய புதையலை பாதுகாப்பது ஒரு நிரந்தர கவலையாக இருந்தது. எனவே ராமேசஸ் தனது புதையல் அனைத்தையும் வைப்பதற்காக ஒரு பெட்டகத்தை நிர்மிக்கும்படி தனது கட்டிடக் கலைஞருக்கு உத்தரவிட்டார். அது முற்றிலும் அசைக்க முடியாததாக இருக்க வேண்டும். பல வருட கட்டாய உழைப்புக்கு பிறகு இந்த பிரம்மாண்டமான பெட்டகம் கட்டி முடிக்கப்பட்டது. அதன் சுவர்கள் பெரிய கல் தொகுதிகளால் கட்டப்பட்ட பெரும் தடிமன் கொண்டவை. ஒரே ஒரு நுழைவாயில் மட்டுமே இருந்தது. அதை பார்வோன் மட்டுமே திறந்து பூட்ட முடியும். இருப்பினும் கட்டிடக் கலைஞருக்கு சில மனசாட்சி கவலைகள் இருந்தன. மேலும் அவர் பெட்டகத்திற்கு ஒரு ரகசிய நுழைவாயிலை கட்டினார். அதை கண்டுபிடிப்பது சாத்தியமற்றது. ஒரு நாள் கட்டிடக் கலைஞர் கொடிய நோயால் பாதிக்கப்பட்டார். மேலும் அவரது மரணப்படுக்கையில் தனது 2 மகன்களுக்கும் பார்வோனின் புதையல் பெட்டகத்தின் ரகசிய நுழைவாயிலை பற்றி கூறினார். 2 சகோதரர்களும் பார்வோனின் புதையலை தொடர்ந்து சூறையாடினர். ஒருவேளை அவர்கள் மிகவும் பேராசை பிடித்தவர்களாக இருந்திருக்கலாம். ஏனென்றால் தான் கொள்ளையடிக்கப்படுவதை கண்டுபிடித்த பார்வோன் குற்றவாளியை பிடிக்க ஒரு வழியை கண்டுபிடித்தார். ஒரு இரவு அவர் தனது புதையல் வீட்டைச் சுற்றி 1000 வீரர்களைக் கொண்டு மனித பொறிகளை தோண்டச் செய்தார். இவை துரதிருஷ்டவசமாக விழுபவரை குத்துவதற்காக வாள்களால் பொருத்தப்பட்ட ஆழமான குழிகள். அதே வாரத்தில் 2 சகோதரர்களும் திருட்டுத்தனமாக புதையல் வீட்டை நெருங்கினர். ஆனால் அவர்கள் ரகசிய கதவை அடைவதற்கு முன்பு மூத்த சகோதரன் பொறிகளில் ஒன்றில் சிக்கிக்கொண்டான். மேலும் அவர்களின் அனைத்து முயற்சிகளுக்கும் மீறி அது நம்பிக்கையற்றது. அவனால் வெளியே வர முடியவில்லை. இறுதியில் மூத்த சகோதரன் வேதனையுடன் கிசுகிசுத்தான். கவனமாக கேள், உன்னை கண்டுபிடிப்பதிலிருந்து காப்பாற்றுவதற்கான ஒரே நம்பிக்கை என் தலையை வெட்டி என் ஆடைகளை எடுத்துச் செல்வதுதான். அப்போது பார்வோனின் காவலர்களால் தலையில்லாத நிர்வாண உடலின் அடையாளத்தை கண்டுபிடிக்க முடியாது. வேறு வழியில்லை என்பதை உணர்ந்த தம்பி தன் சகோதரனின் தலையை வெட்டி அதை தன் சகோதரனின் ஆடைகளில் சுற்றி தன் தாயிடம் வீட்டிற்கு விரைந்தான். அவளிடம் சோகக்கதையைச் சொன்னான். மறுநாள் காலையில் காவலர்கள் தலையில்லாத உடலை கண்டனர். அதை அடையாளம் காண முடியவில்லை என்றாலும் பார்வோன் அதை அரண்மனை சுவரில் தொங்கவிட உத்தரவிட்டார். இரவும் பகலும் கண்காணிக்கும்படியும் துக்கப்பட அல்லது உடலை அகற்ற வருபவரை கைது செய்யும்படியும் அவர் காவலர்களுக்கு அறிவுறுத்தினார். இறந்த மனிதனின் தாய் உரக்க புலம்பி உடலை மீட்கும்படி தன் இளைய மகனிடம் கெஞ்சினாள். ஒரு முதியவர் வேடமணிந்து இளைய சகோதரன் 2 தோள் ஜாடிகளில் மதுவை சுமந்து செல்லும் ஒரு கழுதையை அரண்மனை சுவரை கடந்து அழைத்துச் சென்றான். தன் சகோதரனின் உடல் தொங்கிக் கொண்டிருந்த இடத்தை அடைந்ததும் அவன் வேண்டுமென்றே ஒரு ஜாடியை கசியவிட்டான். காவலர்கள் சீக்கிரம் அதையெல்லாம் குடித்துவிட்டார்கள். பின்னர் அவன் ஓபியம் கலந்த 2வது ஜாடியிலிருந்து குடிக்க அவர்களை வற்புறுத்தினான். மிக விரைவில் காவலர்கள் மயக்கமடைந்தனர். அந்த இளைஞன் விரைவாக சுவரில் ஏறி தன் சகோதரனின் உடலை வெட்டி கழுதையின் மீது வைத்து தப்பி ஓடினான். இந்த துணிச்சலான செயலை கேள்விப்பட்ட பார்வோன் கோபமடைந்து காவலர்களை தண்டித்தார். பின்னர் பார்வோன் மற்றொரு தந்திரத்தை முயற்சித்தார். அவர் தனது மகள் அழகான இளவரசியை ஒரு வெளிநாட்டு பெண்ணாக அலங்கரித்து அரண்மனைக்கு அருகில் ஒரு கூடாரத்தில் அமர வைத்தார். இந்த பணக்கார இளம்பெண் மிகவும் துணிச்சலான மற்றும் தந்திரமான செயலை செய்தவரை மணப்பார் என்று அறிவிக்கப்பட்டது. இளைய சகோதரன் இது ஒரு பொறி என்று யூகித்தான். ஆனால் அவன் பார்வோனை விஞ்ச முடியும் என்பதை காட்ட விரும்பினான். கூடாரத்திற்குச் செல்லும் வழியில் தூக்குமேடையில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு சடலத்தின் கையை வெட்டி அதை மறைத்து வைத்தான். அவன் கூடாரத்திற்குள் நுழைந்ததும் இளவரசி அவனிடம் தன் கதையை சொல்லும்படி கேட்டாள். அவன் தைரியமாக முழு கதையையும் விவரித்தான். அவனே திருடன் என்பதை உணர்ந்த அவள் இனிமையாக அவன் கையை பிடித்தாள். தன் கைக்கு பதிலாக அவன் அந்த இறந்த மனிதனின் கையை நீட்டினான். இளவரசி அதை பிடித்து காவலர்களுக்காக கத்தினாள். ஆனால் அவர்கள் வருவதற்குள் திருடன் தப்பிவிட்டான். இத்தகைய தந்திரத்தால் ஈர்க்கப்பட்ட பார்வோன் இறுதியாக அந்த இளைஞனை மன்னித்து இளவரசியை மணமுடிப்பதாக அறிவித்தார். கட்டிடக் கலைஞரின் இளைய மகன் அரசவைக்கு வந்து இளவரசியின் வருங்கால கணவருக்கு பொருத்தமாக கௌரவிக்கப்பட்டான். காலப்போக்கில் ராமேசஸுக்குப் பின் எகிப்தின் பார்வோனானான். புத்திசாலித்தனம் உங்களை காப்பாற்றும். ஆனால் நேர்மையே வாழ்க்கையின் சிறந்த பாதை.